to basic of share market. This part 3. இந்த part 3ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் நிஃப்டி. ஸோ நிஃப்டி அடிக்கடி நம்ம ஜாஸ்தி ட்ரேட் பண்ணுறது நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த நிஃப்டியில் இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஸ்சியில் மொத்தம் என்னெல்லாம் இன்டெக்ஸ் இருக்குது, தென் செக்டர் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு செக்டரில் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். தென் ப்ளூ சிப் கம்பெனிஸ். ஸோ இந்த ப்ளூ சிப் கம்பெனி இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டியோட ரேட்டிங்ஸ், நிஃப்டியோட ப்ரைஸஸ் அது எல்லாமே ஃபைனலைஸ் ஆகும். ஸோ ப்ளூ சிப் கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தென் எதனால இந்த நிஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் இந்த நிஃப்டியோட மார்க்கெட் கேபிட்டல் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்எஸ்சி இண்டெக்ஸ். என்எஸ்சி இண்டெக்ஸில் மெயினாக இருக்கிறது ஒரு அஞ்சு செக்டராட்டு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 அப்படிங்கிறது தான் நிஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஹெட் ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படி தான் இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் நிஃப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ நிஃப்டி 50 வந்து டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு செகண்டரியாக இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் 50. தென் நிஃப்டி மிட் கேப். இப்போ மிட் கேப் அப்படின்னா நிஃப்டி அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே டாப் கம்பெனிஸ். மிட் கேப் அப்படிங்கிறது வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு 10,000க்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து பிக் கேப் கம்பெனி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மிட் கேப் அப்படிங்கிறது ஸோ மீடியமாக இருக்கிறது. ஸோ 10,000க்கு கீழே ஒரு 2,000க்கு மேலே அந்த மாதிரி. தென் நிஃப்டி பேங்க் சொல்லி ஒரு செக்டர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டரில் ஒரு 50 பேங்க் டீட்டெயில்ஸை 50 பேங்க் கம்பெனிஸை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி பேங்க் செக்டர்லாம் என்ன மாதிரி என்ன ஸ்டேட்டஸில் இதாகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. தென் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கும்போது இதில் பேங்க் வரும். அகெயின் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிஸ் லைக் பஜாஜ் ஃபைனான்ஸ், முத்தூட், சோழன் ஃபைனான்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே. ஸோ செக்டர் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா செக்டர் லைக் டோட்டலாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து செக்டர் வைஸாக ஒவ்வொரு செக்டர் வைஸாக தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது பேங்க் செக்டரை பிரிச்சிருப்பாங்க, ஆட்டோ செக்டர்ஸை பிரிச்சிருப்பாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரை, திரும்ப எஃப்எம்ஜிசியை தனியாக பிரிச்சிருப்பாங்க, ஐடி ஸ்டாக்ஸை தனியாக பிரிச்சிருப்பாங்க, மீடியா செக்டர், மெட்டல் செக்டரை தனியாக பிரிச்சிருப்பாங்க, ஃபார்மா செக்டரை தனியாக பிரிச்சிருப்பாங்க, பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் பேங்க் பிரிச்சிருப்பாங்க, அகெயின் ப்ரைவேட் பேங்கை தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து லைக் என்ன சொல்கிறது, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இது. ஸோ இத்தனை செக்டராட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த செக்டர்லாம் வந்து எந்த கம்பெனிஸ் எல்லாம் டாப் பெர்ஃபார்மர்ஸாக இருக்கிறாங்களோ, ஸோ எந்த கம்பெனிலாம் நல்ல ஒரு குட் வேல்யூவில் ஃபண்டமெண்டல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ, ஸோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி நிஃப்டியில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் ப்ளூ சிப்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த நிஃப்டியில் வந்து என்னென்ன கம்பெனிஸ், ஸோ அதோட ஷேரை பொறுத்து தான் நிஃப்டி ஏறுது இறங்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 10.46% வந்து நிஃப்டியோட ஏற்றம் இறக்கத்தெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20% இறங்குது அப்படின்னா, சேம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 20% ஏறணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தான் நிஃப்டியோட லெவல் இறங்காமல் அதே லெவலில் இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அது எல்லாமே அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் ஸோ அவங்களுக்கு ஜாஸ்தி வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 4,87,311
crores. ஓகே, தென் நெக்ஸ்ட்டாக இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸுக்கும் ஈக்குவலாக டு 10.09% வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் ஒரு நாளில் அந்த ஷேர் வந்து ஒரு 5% இறங்குது அப்படின்னா, சேம் டைம் நம்ம நிஃப்டியோட லெவலும் மினிமம் 2.2% ஒரு 1% கண்டிப்பாக இறங்கியிருக்கும். ஸோ நிஃப்டியோட ஏற்றம் இறக்கத்தை மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இதுவுமே ஹெச்டிஎஃப்சியோட ஃபினான்ஸோடது. ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்பாங்க, சேம் டைம் ரிலையன்ஸையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மூணு தான் வந்து இருக்கிறதுல ஜாஸ்தியான வெயிட்டேஜ் உள்ளது. ஸோ இந்த மூணு ஸ்டாக்கோட ஏற்றம் இறக்கத்தை பொறுத்து தான் நிஃப்டி ஏறுதா இறங்குதா அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணுவாங்க. தென் இன்ஃபோசியஸ், ஐசிஐசிஐ பேங்க், டாடா கன்சல்டி, கொடாக் மஹேந்திரா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஏறுறது இறங்குறத பொறுத்து தான் நம்ம நிஃப்டி ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறதே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 50 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்க ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெயிட்டேஜ். ஸோ இது ஏறுறது இறங்குறத பொறுத்து நிஃப்டிக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை நிஃப்டிக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இதை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ இது அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டர், பெட்ரோலியம், ஃபினான்ஸ் செக்டர், ஐடி செக்டர், பேங்க் செக்டர், கன்சியூமர், டெலிகாம் சர்வீஸ், பாரத் ஏர்டெல்லாம் இருக்குது. திரும்ப அகைன் பேங்க், கன்சியூமர், ஃபினான்ஸ், ஆட்டோ செக்டர், சாஃப்ட்வேர் செக்டர், பவர் செக்டர், pharma sector, cement, software, minerals, mines, software, finance, auto sector, auto. ஸோ இந்த மாதிரி இந்த நிஃப்டி எதனால இது என்ன சொல்கிறது, இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா செக்டர்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த செக்டர், இந்த எல்லா செக்டர்லையும் மேக்ஸிமம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஸோ பக்காவாக ஃபண்டமெண்டல்ஸ், அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களோட கம்பெனிஸை மட்டும்தான் நிஃப்டியில் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளூ சிப்ஸ் கம்பெனிஸ் ஆஃப் நிஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மேஜர் ரோல் பண்ணணும். இப்போ நாளைக்கு நம்ம நிஃப்டி ஏறுதா இறங்குதான்னு சொல்லி ஸோ இதோட அனலைஸை பார்த்தோம் அப்படின்னாலுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வை இட்ஸ் இம்பார்ட்டன்ட், இது எதுக்காக நிஃப்டி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அதை எப்படி வச்சு சொல்லுவாங்கன்னா, அவங்க மார்க்கெட்லேயும் இதே மாதிரி டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 50 கம்பெனிஸோட ஏற்ற இறக்கம் இதை பொறுத்து வச்சு தான் யூஎஸ் மார்க்கெட் ஏறி இருக்கு இறங்கியிருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டியில் நாம் டாப் 50 கம்பெனிஸை எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 50 கம்பெனிஸ் இதை தான் நம்ம நிஃப்டின்னு சொல்லுவோம். இந்த நிஃப்டி ஏறுறது இறங்குறத பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவை சொல்லுவாங்க. இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து பேஸ்ட் ஆன் நிஃப்டி. ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்குறேன், ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன். ரிலையன்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6,55,60,000 ஷேர்ஸ் இருக்கு. அதை லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது அவங்களோட ஷேர் ப்ரைஸ்
இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1994 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப், அந்த கம்பெனியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ரிலையன்ஸோட மார்க்கெட் வேல்யூ, அவங்க கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 13,07,903 crore. ஸோ இதுதான் அதோட மார்க்கெட் கேப். அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 13,07,000 crores. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அதை நிஃப்டியில் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. டாப் ஆஃப் தேட், ஸோ இதை எப்போ எடுப்பாங்க, இப்போ புதுசாக ஒரு கம்பெனி எப்போ வேணாலுமே வரலாம். ஸோ வந்து அவங்க நான் ஒரு 40 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து இதை எடுக்க மாட்டாங்க, நிஃப்டியில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் எல்லாமே இருக்குது. லைக் இப்போ இந்த மார்க்கெட் கேப், இப்போ ரிலையன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப்பை எப்போ இருந்து பார்த்துருக்காங்க, எப்போ இருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1993 ஐ கெஸ், நாட் ராங். ஸோ அந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணி, ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல் எல்லாமே செக் பண்ணி, அவங்களோட ஷேர் ப்ரைஸ், அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இது இருக்குது, அவங்களோட ரீச் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்கள நிஃப்டி 50ல் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நாம் நார்மலாக ட்ரேட் பண்ணுறது, நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிஃப்டியில் தான் கொடுப்போம். ஸோ அதனால தான் இந்த நிஃப்டி வந்து ஹைலி வேல்யூடு. ஸோ மேக்ஸிமம் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து நான் என்னால் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் நிஃப்டி அப்படின்னா ஸோ அது என்னது அப்படிங்கிற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க. ஸோ ஃபர்தராக என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அபவுட் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையும் கவரப் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.